ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கோபிகை. இன்று நாங்கள் தாய்மை சார்ந்த ஒரு விஞ்ஞான ரீதியான நிரூபிக்கப்பட்ட உண்மையோடு உங்களை சந்தித்திருக்கிறோம். அதாவது ஒரு தாயில் இருந்து பிள்ளை உருவாகிற அந்த பிணைப்பு என்பது மிக சாதாரணமான ஒன்று அல்ல. தாயை விட்டு பிள்ளை பிரிவதே இல்லை என்பது கற்பனைகளோ அல்லது ஒப்புவமைகளோடு கூறப்படுகிற வார்த்தையோ அல்ல. அது உண்மை என்பதை இன்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. அதாவது ஒரு தாயின் பிரசவத்தின் போது கருப்பை நுண்மயிரிழப்பு என்கிற ஒரு விந்தையான செயல்முறை மூலம் அந்த தாயிடமிருந்து திசுக்கள் பிள்ளைக்கு கடத்தப்படுகிறது. நஞ்சு கொடி வழியாக கடத்தப்பட்டு அது பிள்ளையினுடைய கல்லீரல், தோல், மூளை போன்ற பகுதிகளை உயிர்ப்புடன் செயற்பட வைக்கிறது. அதாவது தாயிடமிருந்து பிள்ளைக்கு கடத்தப்படுகிறது. வெறும் விருந்தாளிகளாக அந்த பிள்ளையின் உடம்பில் தங்கி விடுவதில்லை. அவை உயிர்ப்போடு அந்த பிள்ளையின் வளர்ச்சியில் ஒவ்வொரு கட்டத்திலும் பயணிப்பதாக உலாவுகின்ற அந்த திசுக்கள் தான் அங்கு கடத்தப்படுகிறது. இது மட்டுமல்ல, இதே பிரசவத்தின் போது அந்த இதே செயற்பாடு இருவழிப்பாதையாகத்தான் நடக்கிறது. அதாவது பிள்ளையிடமிருந்து தாய்க்கு இரத்தத்தின் மூலம் கடத்தப்படுகிற அந்த திசுக்கள் தாயினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை, அந்த ஆற்றலை மேம்படுத்துவதாக அமைகின்றது என்பதை விஞ்ஞானம் உறுதி செய்திருக்கிறது. இன்று காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. தாயை பிள்ளைகள் கொல்லுகிற ஒரு அவலமான சூழ்நிலையையும் சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் தாய் பிள்ளை பந்தம் என்பது, அந்த பிணைப்பு என்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு. நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமை குழந்தைகளே, உங்களுடைய தாய் உங்களுக்காக பல்வேறு தியாகங்களை செய்கிறவர். உண்மையில் ஒரு கணவன் இல்லாமல் அல்லது தந்தை இல்லாமல் பிள்ளைகளை தனியே நின்று வளர்த்து எத்தனையோ தாய்மாரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்நாளை எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கழித்து விடுகிற அந்நியர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கும்போது விஞ்ஞானம் இப்படியான ஒரு உண்மையை உறுதி செய்திருக்கிறது என்பது மகத்துவமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். மீண்டும் மற்றொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை. நன்றி.